மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற பாரபட்சத்தோடு ஏழை எளிய மக்களுக்காக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையோடும் அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் ஆணையை பெற்று நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக ஐயப்பனாகிய நான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் ஆணையோடு உசிலம்பட்டி சட்டமன்றத்தில் களமிறங்குகிறேன். எங்களோடு வருகை இருந்திருக்கின்ற அத்தனை கள நிர்வாகிகளையும் தாய்மார்களையும் பெரியோர்களையும் அன்போடு வரவேற்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். எங்களுடைய சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். புரட்சி தாய் அப்படி பேசக்கூடாது. மீண்டும் ஐயப்பன் உசிலம்பட்டி தொகுதி வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தென்னந்தோப்பு சின்னம். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் இந்த தென்னந்தோப்பு சின்னத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்று வெற்றி கடையை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சின்னம்மா பிரச்சாரத்துக்கு ஒரு வாய்ப்பு எப்போ வராங்க? புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் நடைபெறுகின்ற இந்த பொதுத் தேர்தலில் உசிலம்பட்டி தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதை பிரச்சாரத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க போறீங்க? புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையாக வழங்குவார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை தொலைக்காட்சி மூலமாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தெரிவிப்பார்கள். பொதுமக்கள் ஆதரவு எப்படி இருக்கு உங்களுக்கு தொகுதியில்? பொதுமக்களின் ஆதரவு அமோகமாக இருக்கிறது. ஏனென்றால் நான் தொகுதியில் மக்களை சுற்றி சுற்றி அவர்களின் தேவை அறிந்து ஒரு சேவனாக பணியாற்றியிருக்கிறேன். வேட்புமனு எப்படி தாக்கல் பண்ண போறீங்க? வேட்புமனு வருகின்ற சனிக்கிழமை நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும்.